ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். ஐசையா சாப்டர் 51 verse 22. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். அவர் நமக்காக வழக்காடுகிறவர். நம்முடைய குற்றங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டியாதபடிக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாதபடிக்கு நமக்கு இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து நீக்கி போடுவார். உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தமாக, உங்களுடைய தவறுகள் நிமித்தமாக நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில பயத்தோடு காணப்படுகிறீர்களா? தயக்கத்தோடும் திகிலோடும் கலக்கத்தோடும் காணப்படுகிறீர்களா? அந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி அதை உங்களை விட்டு நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். We are children of God. We have a God who defends his children. He is always prosecuting for his children. Even though his children might have made mistakes, even though the children of God might have gone astray by disobeying his commandments, still he loves them. He intercedes for them. He prosecutes for them. He defends for them. Such a wonderful God we have. He says, I will remove the cup of terror from your life. I will remove the terrible cup from your life. That means you are terrified by some situations. You are so afraid of your future because of your mistakes. But the Lord is so gracious and kind to forgive and remove every terrible situations from your life. Secondly, the Lord God says, I will remove the cup of fury from your life. I will remove every condemnation, every punishment from your life. That is the way God deals with his people. நம்முடைய தேவன் நம்முடைய மக்களோடு கூட சொல்கிறார், என்னுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தினுடைய வண்டல்களை நீங்கள் குடிப்பது இல்லை. அதாவது என்னுடைய ஆக்கினை உங்களுக்கு மேல் வருவது இல்லை. உங்களை நான் தண்டியாமல் விடுகிறேன். நீங்கள் என்னுடைய கோபத்தினாலே அழிக்கப்படுவது இல்லை. என்னுடைய கோபத்தினாலே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கஷ்டத்தோட கவலையோடு கடந்து போவது இல்லை. மாறாக அந்த உக்கிரத்தின் வண்டல்களை நீங்கள் குடியாதபடிக்கு உங்களை மன்னித்து உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். He is a loving God. He is a gracious God. He wants to remove the cup of fury from our life. You need to believe in the Lord Jesus Christ. He is always interceding for you and me on the right hand side of the Father. நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே எப்பொழுதும் அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்மை நிச்சயம் அவர் காத்துக்கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை எப்பொழுதும் நினைவு கூர்கிறோம். நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய கர்த்தர், நீர் எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தாவே, தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களை விட்டு நீக்கி போடுவேன். உக்கிரத்தின் பாத்திரத்தினுடைய வண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும், நன்மை செய்தருளும், எங்களுக்காக வழக்காடும், எங்களுக்காக யுத்தம் பண்ணும்.
எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.